சோர்வா இருக்குதா? உடம்பில்ல, மனசு எதுவும் செய்ய பிடிக்கல, ஆனா நிக்கவும் முடியல. தினமும் காலையில எழுற, ஆனா ஏன் எழுறோன்னு கூட தெரியல. சாப்பிடுற, சிரிக்கிற, பேசுற, வேலைக்கு போற, ஆனா உள்ளுக்குள்ள மெதுவா உடைஞ்சிட்டே இருக்க. இது வாழ்க்கையா? அல்ல, வாழ்க்கை மாதிரி நடிக்கிற வேதனையா? நீ மட்டும் இல்ல. இப்போ இந்த உலகத்துல அதிகமா சிரிக்கிறவங்க தான் அதிகமா சோர்வா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அழ நேரம் கூட இல்ல. இப்போ இருக்கிற தலைமுறை உடம்பால இல்ல, மனசால சோர்ந்த தலைமுறை. கண்ணை திறந்ததும் தொலைபேசி, கண்ணை மூடுற வரைக்கும் கவலை. எல்லாரும் ஓடுறாங்க, ஆனா யாருக்கும் எங்க போறோம்னு தெரியல. பணம் சம்பாதிக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், எல்லாருக்கும் நல்லவங்க மாதிரி தெரியணும். இதுக்குள்ள தன்னையே தொலைச்சிட்டாங்க. முன்னாடி மக்கள் கஷ்டப்பட்டாங்க, இப்போ மக்கள் உள்ளுக்குள்ள காலியா இருக்காங்க. சில பேரு இரவு தூங்குறதுக்காக இல்ல, யோசிச்சு யோசிச்சு சோர்ந்து போய் கண் மூடுறாங்க. ஆனா மன நிம்மதி வரல. முன்னாடி ஒரு வேலை கிடைச்சா போதும்னு நினைச்சாங்க, இப்போ வேலை கிடைச்சதுக்கு அப்புறம்தான் உண்மையான சோர்வு ஆரம்பிக்குது. காலை முதல் இரவு வர வேலை, ஆனா மாத முடிவுல பணம் இல்ல. சிரிச்சு பேசுறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. வீட்டு வாடகை, கடன், மருத்துவ செலவு, குடும்ப பொறுப்பு. இதுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கேனான்னு கேட்க கூட நேரம் இல்ல. சில பேரு வாழ்க்கை வாழல, வாழ்க்கைய சம்ஹவ் தள்ளிக்கிட்டு போறாங்க. தொலைபேசியில 1000 எண்கள், ஆனா அழுதுட்டு பேச ஒருத்தர் இல்ல. நிலை பார்த்து சிரிக்கிறவங்க நிறைய, ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்கிறவங்க குறைவு. சில இரவுகள் யாராவது நீ நல்லா இருக்கியான்னு கேட்டா போதும்னு தோணும். ஆனா அந்த ஒரு கேள்வி கூட வராது. அதுக்கப்புறம் மனசு மெதுவா அமைதிக்கே பழகிடும். அதுதான் ஆபத்து. சின்ன விஷயத்துக்கே சந்தோஷப்படுவ, எல்லாரையும் நம்புவ. ஆனா இப்போ அமைதியா மாறிட்ட. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மனசு உடைஞ்சப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்ட. இப்போ நீ யாரையும் வெறுக்கல, ஆனா யாரிடமும் மனசு வைக்கவும் பயப்படுற. உண்மையா அன்பு கொடுக்கறவங்க அதிகமா உடைஞ்சுறாங்க. ஏன்னா அவர்கள் நடிக்க தெரியாது. ஒருத்தரை மனசார நம்பிடுவாங்க, அவர்களுக்காக எல்லாம் செய்வாங்க. ஆனா கடைசில அவர்களே தனியா நிக்க வேண்டி வரும். இந்த உலகம் உண்மையான மனசை சீக்கிரம் காயப்படுத்தும். ஆனா கேள், உன் நல்ல மனசு பலவீனம் இல்ல, அது அரிதான விஷயம். சில பேரோட மனசு மட்டும் விழிச்சிருக்கும். பழைய நினைவுகள், போயிட்ட மனிதர்கள், நடந்த தவறுகள், நாளைய பயம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை உள்ளுக்குள்ள உடைக்குது. சில பேரு அழக்கூட சத்தம் போட மாட்டாங்க. தலையணை மட்டும்தான் அவர்களோட கண்ணீரை தெரிஞ்சிருக்கும். நடுத்தர குடும்பத்துல பிறந்தவங்க கனவு காண்றதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தோல்வி அடைய கூட வசதி இருக்காது. ஒரு தவறு நடந்தா மொத்த குடும்பமும் பாதிக்கப்படும். அதனால அவர்கள் ஆசையை விட பொறுப்பை தேர்வு பண்றாங்க. சில பேரு தங்களோட இளமைய கூட குடும்பத்துக்காக கொடுத்துடுறாங்க. ஆனா அவர்களுக்காக யாரும் கைத்தட்ட மாட்டாங்க. வெளியே சிரிச்சிட்டு இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இல்ல. சில பேரு அழுதுட்டு தான் தூங்குறாங்க. காலையில மீண்டும் சிரிக்க முகமூடி போட்டுக்கிறாங்க. இந்த உலகம் உண்மையான கண்ணீரை விட போலி சிரிப்பை தான் விரும்புது. அதனால பலர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்காக ஓடி ஓடி ஒரு நாள் உன்னை நீயே மறந்துடாத. உன் மனசும் முக்கியம், உன் நிம்மதியும் முக்கியம். நீ சோர்வடையலாம், ஓய்வு எடுக்கலாம், அழலாம், ஆனா உன்னை விட்டுடாத. ஏன்னா இவ்வளவு கஷ்டத்துக்கும் பிறகும் இன்னும் நீ நிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அது பெரிய துணிவு. இறுதி பகுதி. இந்த உரை கேட்கிற நீ இப்போ எவ்வளவு உடைஞ்சிருந்தாலும் ஒரு நாள் இந்த இருளை கடந்து வருவ. இப்போ உன்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னு தோணலாம், ஆனா உன் கண்ணீரை இந்த உலகம் பார்க்கலன்னாலும் நான் பார்க்கிறேன், உன்கிறேன். உன் அமைதியில கூட எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால இன்னும் கொஞ்சம் நில், இன்னும் கொஞ்சம் போராடு. இந்த இரவும் கடந்து போகும். ஒரு நாள் நீ இப்போ அழுத அதே விஷயத்தை நினைச்சு சிரிப்ப. அதுவரை தயவு செய்து உன்னை விட்டுடாத. நான் இருக்கேன். நான் சிவன்.